அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தொகுதி வாரியான அரசியல் நிலவரம். கோயம்புத்தூர் மாவட்டம் தமிழ்நாட்டின் முக்கியமான தொழில்துறை மற்றும் நகர்ப்புற மையமாகவும் அரசியல் ரீதியாகவும் இந்த மாவட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்துள்ளது. இந்த மாவட்டத்தில் மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. மேட்டுப்பாளையம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர் வடக்கு, தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூர் தெற்கு, சிங்கனநல்லூர், கிணத்துக்கதவு, பொள்ளாச்சி, வால்பாறை, எஸ்சி. இந்த 10 தொகுதியிலும் அதிமுக தலா ஒரு இடம் பெற்று மொத்தம் 10 இடங்களை முழுமையாக கைப்பற்றியுள்ளது. திமுக, டிவிகே மற்றும் மற்ற கட்சிகளுக்கு எந்த இடத்தையும் பெறவில்லை. இந்த தரவுகளை நிதானமாக பார்த்தால் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிமுக ஒரு முழுமையான ஆதிக்கத்தை என்பது தெளிவாக தெரிகிறது. இது சாதாரணமான வெற்றி அல்ல. இது மாவட்டம் தொழில்துறை, வணிகம், கல்வி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி ஆகியவற்றின் மையமாக இருப்பதால் இங்கு வாக்காளர்கள் மனநிலை மிகவும் பல்வேறு அம்சங்கள் பாதிக்கப்படுகிறது. அப்படி இருந்தும் நகர்ப்புறம், கிராமப்புறம் என அனைத்து பகுதியிலும் ஒரே கட்சி வெற்றி பெறுவது அந்த கட்சியின் பரவலான ஆதரவு வலிமையை காட்டுகிறது. குறிப்பாக மேற்கு தமிழ்நாட்டில் அதிமுக பாரம்பரியமாக வலுவாக இருப்பது என்பது தெரிந்த விஷயம். அதே நேரத்தில் திமுக மற்ற கட்சிகள் இந்த மாவட்டத்தில் மீண்டும் வலுவாக வர வேண்டுமெனில் தொழில்துறை வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, இளைஞர்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் உள்ளூர் பிரச்சனைகள் ஆகியவற்றில் மேலும் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும். டிவிகே போன்ற புதிய அரசியல் கட்சிகளுக்கும் இந்த மாதிரியான நகர்ப்புற மாவட்டத்தில் வளர்ச்சி பெற நல்ல வாய்ப்பு உள்ளது. அதை வாக்காளராக மாற்றுவது தான் அவர்களின் அடுத்த பெரிய சவால். மொத்தத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த தரவு ஒரு தலைப்பட்ச அரசியல் நிலையமே காட்டுகிறது. ஆனால் அரசியல் என்பது எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். அடுத்த தேர்தலில் இந்த நிலை தொடருமா, மாறுமா என்பது மிகவும் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சமாக இருக்கும். இது ஒரு தவறின் அடிப்படையிலான பகுப்பாய்வு மட்டுமே. நன்றி.